தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தா. நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். நவம்பர் 1981. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். மேற்பார்வை பொறியாளரால் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பை வைப்புத் தொகை ஒப்பந்த பத்திரங்களின் ஒப்பந்த புள்ளிகள் பிற்பகல் 2 மணி வரை பெறப்பட்டு அன்றே பிற்பகல் மணிக்கு திறக்கப்படும் ஒப்பந்த பத்திரங்கள். மனு. சிறப்பு சுருக்கங்கள். தஞ்சை மாவட்டம். பேருந்துகள். எழுதும் மனு வரைக. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். மேல்நிலை பள்ளிக்கு முதுகலை பட்டம் பெற்றிருப்பதோடு பட்டமும் பெற்றிருத்தல் வேண்டும். நுண் அனுபவம். தற்காலிகம். விகிதப்படி ஊதியம். விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுக்கு சான்றிதழ்கள் விளம்பரம் தயாரிக்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். வேகமாக வந்த சரக்கு பேருந்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார். ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். நேரில் பார்த்தவாறு அறிக்கை தயாரிக்க. வணிகமுறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். பதிப்பகத்தா நிலையத்தாருக்கு எழுதும் கடிதம் வரைக. சதவீத கழிவு 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் முன்மொழிந்து முதலமைச்சர் பேசியதாவது: வரவு செலவு திட்ட அறிக்கையை எல்லா துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சி மிக மிக அவசியம். இந்த ஆண்டு சிறப்பு திட்டங்கள் ஒவ்வொரு திட்டத்தின் அளிக்க வேண்டியது அவசியம். கொண்டு வர சமுதாய அபிவிருத்தியை முதலாக என்கிற முறையில் தொடங்கப்பட்ட போது ஒவ்வொரு ஆண்டும் புதிய திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகை திட்டமிட்டபடி முன்னேற்றம். குடும்ப நல திட்டத்தை மிக மிக அவசியம். கல்வி திட்டம். அதன் காரணமாக 2 லட்சம் அதிக அளவில் சற்றேற குறைய 20 கோடி இவ்வாண்டு செய்யப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப மிகுந்த வளர்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்களின் சிறப்பான முயற்சிகளை மறுவாழ்வு திட்டங்கள் கொடுக்க வருவாய்த்துறையில் ஏற்றத்தாழ்வு. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Stop. 1. சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் கழிவு நீரகற்று வாரியத்திற்காக அதன் மேற்பார்வை பொறியாளர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பை பின்வரும் விவரப்படி தயாரிக்க. வேலையின் பெயர்: நகரில் நீர் நிலையம் கட்டல்.
வைப்புத் தொகை ரூபாய் 7000. ஒப்பந்தப் பத்திரங்களின் விலை ரூபாய் 50. ஒப்பந்தப் புள்ளிகள் 7 மார்ச் 1979 பிற்பகல் 2 மணி வரை சென்னை 6 உள்ள வாரியத்தின் நிர்வாக பொறியாளரால் பெறப்பட்டு அன்றே பிற்பகல் 3 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த பத்திரங்கள் அவர் அலுவலகத்திலேயே பெறலாம். 2. தஞ்சை மாவட்டம் மருதூரில் உள்ள ஆலயம் அண்மையில் புதுப்பிக்கப்பட்டு இவ்வாண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. விழாவிற்கு அருகில் உள்ள ஊர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடும். ஆகவே விழா நாளுக்கு முதல் நாளிலிருந்து மறுநாள் வரை தஞ்சையிலிருந்தும் மாயூரத்திலிருந்தும் தனியாக பேருந்துகள் விடக்கோரி கும்பகோணத்தில் உள்ள சோழன் போக்குவரத்து கழக மேலாளருக்கு திருப்பணி குழு தலைவர் எழுதும் மனு வரைக. 3. சென்னை தியாகராய நகரில் உள்ள சாரதா வித்யாலயா பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஓர் ஆசிரியை தேவை. ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருப்பதோடு B.Ed பட்டமும் பெற்றிருத்தல் வேண்டும். ஓரிரு ஆண்டுகள் மேல்நிலை வகுப்புகளுக்கு பாடம் நடத்திய முன் அனுபவம் விரும்பத்தக்கது. பதவி தற்போதைக்கு தற்காலிகம். அரசு நிர்ணயித்த விகிதப்படி ஊதியம். விண்ணப்பதாரர்கள் பள்ளியில் செப்டம்பர் 3ஆம் நாள் நடைபெறும் நேர்முகத் தேர்வுக்கு சான்றிதழ்களுடன் நேரடியாக வரலாம் என தலைமை ஆசிரியை அறிவிக்கும் விளம்பரம் தயாரிக்க 4/5/1981 அன்று சென்னை பெரம்பூர் நெல்வயல் சாலையில் உள்ள ஒரு கடையில் மண்ணெண்ணெய் வாங்க 40 வயதுள்ள ஒரு பெண் சென்றாள். கூட்டம் அதிகமாக இருந்தது. எல்லோரும் ஒரு சுவர் ஓரமாக நின்றனர். அப்போது வேகமாக வந்த ஒரு சரக்கு பேருந்து மோதி கடை சுவர் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கிய பெண்மணி படுகாயம் அடைந்து மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். இதனை நேரில் பார்த்தவாறு அறிக்கை தயாரிக்க. 5. கோவை பெரிய தெருவில் உள்ள குமரன் பதிப்பகத்தார் தாங்கள் வெளியிட்டுள்ள புத்தகத்தின் விற்பனையை மேற்கொள்ளும்படி கேட்டு மதுரை மேலமாசி வீதியில் உள்ள வேலன் புத்தக நிலையத்தாருக்கு எழுதும் கடிதம் வரைக. புத்தகம் பொது அறிவை பெருக்க வல்லது. அறிவியல் விஷயங்கள் தற்கால முக்கிய செய்திகள் பற்றி பல குறிப்புகள் உள்ளன. வேலைகளுக்கான தேர்வுகள் எழுதுவோருக்கு பயனுள்ளது. விற்பனையாளருக்கு 20% கழிவு உண்டு. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்கள் கழித்து 1/3 பாகம் படிக்கப்படும்.
seconds, 10 seconds, 5 seconds. எட்டடி ஸ்டார்ட். நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் முன்மொழிந்து முதலமைச்சர் பேசியதாவது: ஒவ்வொரு வருஷமும் இந்த அவை முன் வரவு செலவு திட்ட அறிக்கையை சமர்ப்பித்து உங்கள் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்டறிவது என்பது வழக்கமாக உள்ளது. எல்லா துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் திட்டம் மிக மிக அவசியம். இந்த ஆண்டு பல புதிய சிறப்பு திட்டங்கள் இந்த அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அவைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒவ்வொரு திட்டத்தின் நோக்கம் குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டியது அவசியம் என நான் கருதுகிறேன். நாம் கொண்டுவர எண்ணியிருக்கும் திட்டங்கள் சமுதாய அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன. முதலாக திட்டங்களின் அடிப்படையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்கிற முறையில் பணிகள் தொடங்கப்பட்டபோது நாட்டின் பொருளாதாரம் மிகவும் நலிந்த நிலையில் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு புதிய திட்டங்களை நிறைவேற்றி வந்ததன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. ஆயினும் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகை எண்ணிக்கையா திட்டமிட்டபடி முன்னேற்றம் அடைய இயலவில்லை. ஆகவே குடும்ப நல திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்களின் பயனை மக்கள் அறிய கல்வி மிக மிக அவசியம். நம் நாட்டில் கல்லாதோ எண்ணிக்கை மிக கணிசமாக உள்ளது. இந்த நிலையை போக்க புதியதோ கல்வி திட்டம் சென்ற ஆண்டு துவக்கப்பட்டது. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் எழுத்தறிவு பெற்றுள்ளனர். பள்ளி செல்லும் சிறுவர்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் உயர்ந்துள்ளது. கடந்த கால பணிகளின் காரணமாக சற்றேறக்குறைய 20 கோடி குழந்தைகள் தற்போது பள்ளிகளில் படிக்கின்றனர். இப்பணிகள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதிக நிதி ஒதுக்கம் இவ்வாண்டு செய்யப்பட்டுள்ளது. விஞ்ஞான அறிவியலிலும் தொழில்நுட்ப ஆராய்ச்சியிலும் நாம் மிகுந்த வளர்ச்சியை எட்டி இருக்கிறோம். அதற்காக ஆராய்ச்சியாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை ஊக்குவிக்க சிறப்பு பரிசுகள் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இலங்கை, பர்மா போன்ற நாடுகளில் இருந்து தாயகம் திரும்பி வரும் தமிழ் மக்களை குடியமர்த்த சிறப்பான முயற்சிகளை எடுத்து வருகிறோம். தொழில் துவங்க பல்வேறு சலுகைகளை அளிக்க இருக்கிறோம். மேலும் பல புதிய வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மறுவாழ்வு திட்டங்கள் தீர்க்கப்பட்டுள்ளன. அரிசன மக்களின் மேம்பாடு கருதி ஆங்காங்கு அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு அந்தந்த இடங்களை பட்டா செய்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக தனி அலுவலர்கள் வருவாய்த்துறையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். விரைவில் இப்பணி நிறைவுறும். இன்றைய குழந்தைகளே வருங்கால தலைவர்கள் என்பதை அனைவரும் நன்கு அறிவோம். பள்ளி செல்லும் சிறுவர்களிடையே ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை ஏற்படாமல் இருக்க இலவசமாக சீருடை வழங்கி வருகிறோம். பாட புத்தகங்கள்
கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டாப்.